சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மசால் வடை பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியா கூட இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம மசால் வடை செய்ய போறோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பை வந்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் உரலில் போட்டு கொரப்பா அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்சி ஜாரில் இல்லை கிரைண்டரில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பருப்புக்கு தேவையான பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும் போது வாய்க்கு கடிப்படும், காரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பருப்பு கொரப்பாக அரைச்சிருக்கிறோம், பச்சை மிளகாவும் கொரப்பாக அரைச்சிருக்கிறோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம கடலைப்பருப்பு வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துனோம்னா வாயு தொல்லை இருக்காது. கொஞ்சம் கூட வந்து சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க, பெருசீரகம். இதுவும் எதுக்காகனா நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாசனையாக கூட இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உருண்டை கூட மிக்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். எல்லாமே உப்பு காரம் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பருப்பை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டைகளாக செஞ்சுக்கோங்க எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இதை ஒரு தட்டையாக தட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டைகளாக செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதும் இப்படி நம்ம ஒரு தட்டையாக தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் மீடியமாக காஞ்சிருக்குது, ரொம்பவும் காயக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இல்லைன்னா 2 கையும் வச்சு கூட இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துடும். திருப்பக்கூடாது. ஒரு சைடு வெந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம போட்ட உடனே திருப்பினோமா வடையை உடையிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி எல்லா வடைகளும் திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வேகட்டும். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ ப்ரௌன் கலராக வந்தது, நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இதை நம்ம கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு. இப்போ மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.